subscribe to Simple Cooks. அந்த வடை பண்ணுறதுக்கான தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். பொட்டேட்டோ பாயில் பண்ணி வச்சுருக்கேன், 2 பொட்டேட்டோ, 2 பச்சை மிளகா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன், கடலை மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. க்ரீன் சட்னிக்கு தேவையான பொருட்கள் புதினா, பச்சை மிளகா, ஒரு பீஸ் இஞ்சி, ஒரு ஹாஃப் லெமன் எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இந்த மாதிரி க்ரீன் சட்னி எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. ரெட் சட்னி பவுடர் தேவை. இதில் நம்ம இப்போ வடைப்பாவில் ஆட் பண்ணோம். அதுக்கு பூண்டு, வேர்க்கடலை, ரெட் சில்லி பவுடர், இது மூணுத்தையும் வந்து லேசாக வறுத்துட்டு, பூண்டையும் வேர்க்கடலையும் தண்ணியாக நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கு மேலே மிளகா பொடியை போட்டு வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. ரெட் சட்னி பவுடர் ரெடி பண்ணியிருக்கோம். இது பூண்டு, தேங்காய், எள்ளு, வேர்க்கடலை, வெறும் மிளகா பொடி போட்டு வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம வடைக்கான ஸ்டஃப்பை ரெடி பண்ணுவோம். ஜீரகம் போட்டுட்டு, பச்சை மிளகா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இந்த பொட்டேட்டோ நம்ம வந்து பாயில் பண்ணி வச்சுருந்த ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கோம். உப்பு, மஞ்சள் இது போட்டு சும்மா கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் போதும் நல்லா ரோல் பண்ணிவிட்டு ரவுண்டாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. இறக்கி வச்சுட்டு ரவுண்டாக பிடிச்சிக்கோங்க. கடலை மாவில் உப்பு, பெருங்காயம், மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலக்கிக்கோங்க, பஜ்ஜி மாவு மாதிரி. அதை நம்ம பொட்டேட்டோவில் பண்ணி வச்ச ஸ்டஃப்பை இந்தமாரி பால்ஸ் மாதிரி உருட்டி வச்சுட்டு இதில் எடுத்து இந்த டிப்பில் பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெய் காய வச்சுட்டு எண்ணெயில் போட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் இந்த பால் வரைக்கும் உருட்டி வச்சு ஃப்ரீசரில் போட்டு வச்சுங்க. எப்போ வேணால் வடைப்பாவை வந்து டக்குன்னு செஞ்சு இந்த மாதிரி பொரிச்சு சாப்பிட்லாம். இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக நல்லா வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை. ஒரு மிளகாவும் நான் அதில் டீப் ஃப்ரை பண்ணியிருக்கேன். வடை பாவுக்கான வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி பாவு பன் கடையிலேருந்து வாங்கி வச்சுக்கோங்க. 10 to 15 ருபீஸ் தான் இருக்கும். ஒன்று எடுத்து கட் பண்ணிவிட்டு இது நடுவில் ஃபஸ்ட்டு க்ரீன் சட்னி, அப்புறம் வடை செஞ்சு வச்சுருக்க வடை வச்சுட்டு இந்த ரெட் சில்லி பவுடரை வந்து மேலே டஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஸோ வடைப்பாவு ரெடி.